பைபிளில் இருக்கின்ற ஜெபங்களை குறித்து தியானித்து வருகிறோம். அந்த வழியில் இன்று 30வது சங்கீதம். இது தாவீது எழுதின சங்கீதம். இந்த சங்கீதத்துக்கு டைட்டில் என்ன வைத்திருக்கிறார்கள் என்றால், கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய சங்கீதம். ஒரு இல்லத்தை பிரதிஷ்டை செய்கிற போது பாடுகின்ற சங்கீதமாக இதை தாவீது எழுதியிருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் இதிலே ஒரு ஜெபமும் கூட மறைந்திருக்கிறது. அது என்ன ஜெபம் என்பதை ஜாக்கிரதையாக நாம் தியானிக்கலாம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால். இது கடந்த காலத்திலே தேவன் செய்த காரியங்களை குறிப்பிட்டு எழுதிய பாட்டு. நாம் ஜெபிக்கிற போது எப்போதும் நம்முடைய தேவைகளை குறித்து மாத்திரம் தேவனோடு சொல்வது அல்லாமல், கடந்த காலத்தில் தேவன் செய்திருக்கிற ஆச்சரிய காரியங்களை, கடந்த காலத்தில் தேவன் காண்பித்த இரக்கங்களை, கடந்த காலத்தில் தேவன் செய்த உதவிகளை மறந்து போகக்கூடாது. எது சாதாரணமாக நம்முடைய விசுவாசத்தை திடப்படுத்துகிறது, பலப்படுத்துகிறது? சொல்லுங்க. நீ ஆபத்துக்குள்ளாக போகிற போது, சுகவீனத்துக்குள்ளாக போகிற போது, பொருளாதார சிக்கலுக்குள் போகிற போது, தேவனிடத்திலே ஜெபிக்கிற போது, தேவன் அற்புதமாக ஆச்சரியகரமாக தம்முடைய உதவிகளை அனுப்பி உன்னுடைய பொருளாதார பிரச்சனைகளை தீர்த்து, சுகவீனத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்து, ஆபத்துக்களுக்கு விலக்கி காத்து, இன்று உயிருள்ளோர் லிஸ்டில் நம்மளை வைத்திருக்கிறார் அல்லவா? இது நம்முடைய விசுவாசத்தை பெருக்குகிறதா? அல்லது வரப்போகிற நாட்களில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார், ஆச்சரிய காரியங்களை செய்வார் என்பது நம்முடைய விசுவாசத்தை பெருக்குமா? சொல்லுங்க. கடந்த காலத்திலே தேவன் செய்த ஆச்சரிய காரியங்கள், தேவன் நம் மீது காண்பித்த மகா கிருபை நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தி நம்மை தொடரச் செய்யுமா? அல்லது கடந்த காலத்தில் தேவன் நமக்கு செய்த ஆச்சரிய காரியங்கள் நம்மை உற்சாகப்படுத்தி தொடருமா? சத்தமா சொல்லுங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, சாதாரணமாக தேவ சந்நிதிக்கு வருகிற போது நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்போம், நம்முடைய பாடுகளை விவரிச்சுக்கிட்டே இருப்போம், நம்முடைய பொருளாதார பிரச்சனைகளுக்காக ஜெபிப்போம். அன்று நமக்கு இருக்கிற தேவைகளை குறித்து நாம சொல்லுவோம். அன்று உனக்கு இருக்கின்ற சிக்கல்கள், பிரச்சனைகளை குறித்து தேவனிடத்துல ஐயோ அப்படியே வரிசையா ஒரு லிஸ்டா சொல்லி 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 கண்ணீர் சிந்தி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா யதார்த்தத்துல நாம் எவைகளை சொல்லி ஜெபிக்கிறோமோ அந்த ஜெப விண்ணப்பத்திற்கு தேவன் பதில் தர வேண்டுமென்றால் அதற்கு ஒன்று அவசியம். அதை என்னவென்று பார்க்கலாம். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கான செக் புக் இருக்கு இல்லையா? உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருந்தா பேங்கோட செக் புக் இருக்கும் இல்லையா? அந்த பேங்க் செக் புக் இருக்கும் என்றால், 1,00,000 ரூபாய் நீங்க எடுக்கணும்னு சொல்லி நீங்க செக் புக் எடுத்துட்டு அந்த பேங்க் ஆபீசர் கிட்ட போனீங்கன்னா, எனக்கு 1,00,000 ரூபாய் வேணும் சார், அந்த செக் புக் அவர் முன்னால வச்சா அவர் கொடுப்பாரா மாட்டாரா? கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? அவர் இந்த செக் பாக்குறாரு, 1,00,000 ரூபீஸ் எழுதியிருக்கா, ஆனா கையெழுத்து அதுல இல்ல. நீங்க கையெழுத்து போடாம 1,00,000 ரூபாய் கொடுப்பாரு என்ன? கொடுக்க மாட்டார்ல. இந்த செக்கு உங்களுதா சார்? ஆமாமா, என்னுடையதான் சார் இந்த செக்கு. அக்கௌண்ட் கூட என்னுடைய அக்கௌண்ட் தான். ஸோ 1,00,000 ரூபீஸ் ஆமாமா எனக்கு வேணும்னு தான் நான் தான் அதில் எழுதியிருக்கேன். செக் புக் உங்களுதா இருக்கலாம், அக்கௌண்ட் நம்பர் கரெக்டா இருக்கலாம், நீங்க தான் அதை எழுதியிருக்கீங்க. ஆனா நீங்க அதில் முக்கியமா செய்ய வேண்டியது என்னங்க? நீங்க கையெழுத்து போட்டாலே தவிர அந்த செக் பாஸ் ஆகாது. அந்த செக் பாஸ் ஆகணும்னா கையெழுத்து போடணும். நீ கையெழுத்து போடணும்னா அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருக்கணும். என்ன இருக்கணும்? உங்க அக்கௌண்ட்ல பணம் இருக்கணும். உன்னோட அக்கௌண்ட்ல பணம் இல்லாம கையெழுத்து போட்டா மாத்திரம் பணம் கொடுத்துருவாரு என்ன? சோ உன்னுடைய அக்கௌண்ட்ல நீ என்ன டெபாசிட் பண்ணி இருக்கிறாயோ அதைத்தான் உன்னால் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். சோ நீ என்ன அளவுக்கு டெபாசிட் பண்ணிருக்கிறாயோ அப்படி டெபாசிட் பண்ணி இருக்கிறதன் அடிப்படையில தான் வித்ட்ராயல் சார்ந்து இருக்கிறது. நீங்க உங்க பேங்க்ல எவ்வளவு டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறீங்களோ அதுல இருந்து தான் உங்களால வித்ட்ரா பண்ணவும் முடியும். இது கிளியர் தானே? ரைட். இப்போ தேவ சந்நிதிக்கு வருகிற போது தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை நாம் வர வைக்க வேண்டும், தர வைக்க வேண்டும் அல்லது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் டெபாசிட் பண்ண வேண்டியது என்ன? யோசிச்சு பாருங்க. எதை நாம் டெபாசிட் பண்ணியிருக்க வேண்டும்? சொல்லுங்க. கேட்பதை பெற்றுக்கொள்ள வேண்டும். கேட்பதுன்னா இந்த பேங்க் செக் எழுதுறது
அப்படிதானே? எனக்கு 1,00,000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு நீங்க போய் பேங்க்ல கேட்குறீங்க இல்லையா? கேட்டது உங்களுக்கு தரப்படணும்னா முதல்ல அங்க என்ன நடந்திருக்கணும்? ஏற்கனவே உங்க அக்கௌண்ட்ல பணம் டெபாசிட் பண்ணப்பட்டிருக்கணும். எவ்வளவு பணம் டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளவு பணத்தை தான் உங்களால வித்ட்ரா பண்ண முடியும். அதே போல நாம் தேவனிடத்துல வந்து ஆண்டவரே எனக்கு கொடுங்க என்று கேட்கிற போது தேவன் உனக்கு தர வேண்டும் என்றால் எதை பார்த்து தருவார்? நீ எவைகளை டெபாசிட் பண்ணியிருக்கிறாயோ அதை பார்த்து தருவார். அந்த டெபாசிட் என்ன? விசுவாசம். என்னங்க? விசுவாசம். உன்னுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் தான் நீ பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்கள் சார்ந்திருக்கிறது. கவனிங்க, நீ பேங்க்ல எதை வைத்திருக்கிறாயோ அதன் அடிப்படையில் தான் பெற்றுக்கொள்ளவும் முடியும். தேவனிடத்தில் நீ வைத்திருக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் நீ பதிலை பெற்றுக்கொள்வது என்பது சாத்தியமாகிறது. நீங்கள் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று விசுவாசித்து கேளுங்கள். விசுவாசமே இல்லாமல் கேட்கிற போது உங்களுக்கு பதில் வராது. அதாவது நம்பிக்கை இருக்கும் என்றால் நம்பிக்கையோடு இருக்கிறவர்களுக்கு சகலமுமே சாத்தியம். அதாவது உன்னுடைய வாழ்க்கையிலே எவைகளெல்லாம் அசாத்தியமாக தெரிகிறதோ அவைகளெல்லாம் சாத்தியமாக வேண்டும் என்றால் என்ன வேண்டும்? நம்பிக்கை. ரைட்? இப்ப ஜாக்கிரதையா கவனிங்க. அந்த நம்பிக்கை நமக்குள் பெருக வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்வது? எப்படி அது பெருகும்? தேவனிடத்துல வந்து ஐயோன்னு அழுது புலம்புனா நம்பிக்கை வந்துருமா? தேவ சன்னதிக்கு வந்து எப்போதும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தா அந்த நம்பிக்கை வருமா? பைபிள் சொல்கிறது கேள்வியினாலே விசுவாசம் வருகிறது. அந்த கேட்பது என்பது தேவனுடைய வார்த்தைகளால் தான் சாத்தியம். யாராவது ஒருவர் சாட்சி சொல்லுகிற போது கவனிங்க, ஒரு குடும்பம், அதாவது ஒரு நாள் ஒரு சகோதரர் பிரேயர் டவருக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி அவர் பேசும்போது, அதாவது அந்த ஃபோனை நான் தான் அட்டன் பண்றேன். ஐயா சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னப்போ, நான் கடப்பால இருந்து பேசுறேன் ஐயா அப்படின்னு சொன்னார். சரி, என்ன விஷயத்துக்காக ஃபோன் பண்ணீங்க? ஒன்றும் இல்லையா, கல்வாரீஸ்வரத்துக்கு காணிக்க கொடுக்கணும்னு நான் ஃபோன் பண்ணேன். எதுக்கு காணிக்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஐயா, நேற்று ராத்திரி நானும் என் மனைவியும் சண்டை போட்டுக்கிட்டோம், அடிச்சுக்கிட்டோம். இப்படி சண்டை போடுறது, தகராறு பண்ணுறது ஒன்றும் புதுசு இல்லை எங்களுக்கு. ரொம்ப காலமாக இது நடக்கிற விஷயம்தான். ரொம்ப காலமாக சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு தான் இருப்பான். ஆனால் நேற்று ராத்திரி ரொம்ப உச்சகட்டத்துக்கு போயிருச்சுயா. இனிமேல் இந்த சண்டை போடுறது தகராறுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சே ஆகணும். அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி என்னன்னா விவாகரத்து பண்றது தான். அதனால நானும் மனைவியும் இனி விவாகரத்து பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டோம். என் மனைவி கூட உன் முகத்தை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நானும் மனைவி கிட்ட சொல்லிட்டேன், என் முகத்தை உனக்கு காமிக்கவே மாட்டேன்னு. ஸோ 2 பேருமே தீர்மானம் எடுத்துட்டோம். சரி, இப்போ என்ன ஆச்சு? இன்னைக்கு மார்னிங், அது என்னமோ உங்களை எனக்கு பிடிக்கும், என் மனைவிக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கொடுக்குற தேவ செய்தி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு மார்னிங் டிவியில் உங்கள் செய்தியை கேட்கணும்னு சொல்லி நானும் வந்து உட்கார்ந்துருந்தேன், என் மனைவியை வந்து உட்கார்ந்துருந்தாங்க. பக்திமான்கள். ராத்திரி பூரா தகராறு சண்டை, காலங்காத்தால் அப்படியே பக்தியோட. ஸோ நாங்கள் 2 பேருமே வந்து டிவி முன்னால் உட்காந்துருந்தோம். டிவியை ஆன் பண்ண, ராத்திரியே தீர்மானம் எடுத்து வச்சிருந்தோம் விவாகரத்து பண்ணுறதா. வழக்கம் போல காலையில் வந்து உட்காந்து டிவியை ஆன் பண்ணின உடனே ஃபர்ஸ்ட் நாங்கள் கேட்டது என்னன்னா, இப்போ பிரிஞ்சு போய் என்ன செய்யலான்னு நினைக்கிறீங்க? பிள்ளைங்களை என்ன செய்யலான்னு நினைக்கிறீங்க? ஒரு முறை விவாகத்தில் இணைக்கப்பட்ட பிறகு பிரிந்து போவது தேவ சித்தம் அல்ல என்று தெரியாதா? பிரிந்து போன எந்த குடும்பமாவது யாருக்காவது ஆசீர்வாதமாக மாறியிருக்கிறதா என்று தெளிவாக தேவன் பேசிய போது, அவர்கள் செய்த தவறு என்ன, அவர்கள் எடுத்த முடிவு எவ்வளவு தவறான முடிவு என்று அந்த செய்தி அவர்களுக்கு உணர்த்திய போது, கணவரும் பயங்கரமாக அழுது விட்டாராம், அவருடைய மனைவியும் பயங்கரமாக அழுது விட்டார்களாம். அந்த செய்தி முடிந்த உடனே கணவன் மனைவியை பார்த்தார், மனைவியும் கணவரை பார்த்தாங்க. ஒருவர் கையை ஒருவர் பிடித்துக்கிட்டாங்க, பரஸ்பரம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டாங்க. நம்ம வாழ்நாளில் இன்னொரு தடவை விவாகரத்து பண்ணணுங்கிற முடிவு நாம் எடுக்கவே கூடாது. தீர்மானம் எடுத்துக்கொண்டார்கள். தீர்மானம் எடுத்ததற்கு பிறகுதான் கணவர் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கார். ஃபோன் பண்ணவர் சொன்னார், ஐயா, கல்வாரீஸ்வரத்தை தாங்கணும்னு ஆசைப்படுறோம். காரணம் என்னன்னா, ராத்திரி விவாகரத்து பண்ணணும்னு முடிவு எடுத்துக்கிட்டோம். ஆனால் அடுத்த நாள் காலையில் தேவன் நீர் கொடுத்த செய்தி மூலமா எங்க 2 பேரையும் சமாதானப்படுத்திட்டாரையா.
ஒருவேளை இந்த கல்வாரி ஸ்வரம் ஒளிபரப்பாகாமல் இருந்திருக்கும் என்றால் இந்நேரம் நாங்க பிரிஞ்சு போயிருப்பேன். அதனால நான் ஒரு 35,000 ரூபாய் இன்னைக்கு நான் காணிக்க அனுப்பி வைக்கிறேன்யா என்றார். அப்ப நான் கேட்டேன், சரியா நீங்க என்ன வேலை செய்றீங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, நான் ரிக்ஷாவில் வீடு வீடா போய் கேஸ் சிலிண்டர் விநியோகம் பண்றேன்யா. வீடு வீடா போய் சிலிண்டர் போடுறேன். அப்படி வீடு வீடா போய் சிலிண்டர் சப்ளை பண்ணி இதுவரைக்கும் நான் சேர்த்து வச்சிருந்த பணம் அது தேவனுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா எதை கொடுத்தால் என் குடும்பம் கட்டப்படும், எவ்வளவு கொடுத்தா என் குடும்பம் கட்டப்படும், அந்த வார்த்தையை கேட்டதினால்தான் இன்னைக்கு என் மனைவியோட நானும் என்னோட என் மனைவியும் இருக்க முடிஞ்சிருக்கு. என்றால் தேவ வார்த்தை என்ன செய்கிறது? உனக்குள்ளே விசுவாசத்தை பெருக்குகிறது, விசுவாசத்தை அதிகரிக்கிறது. அந்த விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தையினால் மாத்திரம்தான் சாத்தியம். அல்லது தேவன் யார் யாருடைய வாழ்க்கையிலே தாம் செய்த ஆச்சரிய காரியங்களை குறித்து அவர்கள் சொல்லுகிற போது, அதை நீ கேட்கிற போது அது சாத்தியமாகும். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து நாளிலே 12 வருடமாக பெரும்பாடோடு இருந்த அந்த ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுவிட்டு போகிற வேளையில, யார் என் வஸ்திரத்தை தொட்டது என்று இயேசு கேட்கிறார். இனி இது ஒழிக்க முடியாது என்று உணர்ந்து கொண்ட ஸ்திரீ உடனே வெளியே வருகிறாள். ஐயா நான் தான் உங்க வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டேன். அம்மா சரி என்ன நடந்ததுன்னு சொல்லு. 12 வருடமா இந்த நோய் இருக்குயா, நான் நிறைய செலவழிச்சிட்டேன். நான் பயன்படுத்தாத மருந்து இல்ல, போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, கன்சல்ட் பண்ணாத டாக்டர் இல்ல, என்னிடமிருந்த பணம் எல்லாவற்றையும் செலவழித்து விட்டனால என்னுடைய நோய் மட்டும் குறையவே இல்லையா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் யாரோ சொன்னாங்க, உம்மை குறித்து சொன்னாங்க, நிர்மகா பெரிய தேவன் என்று, நீர் இறங்கினால் நான் சுஸ்தமாக்கப்படுவேன் என்று யாரோ வந்து சொன்னாங்க. அவங்க வார்த்தையை கேட்டு நான் வந்தையா. வந்து உம்மோடு பேசுவதற்கோ சம்பாஷிப்பதற்கோ எனக்கு வாய்ப்பு கிடைக்காத போது உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலே போதும், நான் சுஸ்தமாவேன் என்ற நம்பிக்கை எனக்குள்ள வந்ததையா. அதனாலதான் நான் வந்து உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டேன், தொட்டவுடனே சுகமாகிவிட்டேன். நீர் சாதாரணமானவர் அல்ல ஐயா. சோ இப்ப நான் சொல்ல வந்தது என்னன்னா, அந்த ஸ்திரீ குணமாகி கூட ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்காமல் அங்கிருந்து தப்பிச்சு போதான் முயற்சி பண்ண. அன்பு சகோதர சகோதரிகளே, நீ சரியாகி நீ நன்மைகளை பெற்றுக்கொண்டு நீ ரட்சிக்கப்பட்டு உன் விண்ணப்பங்களுக்கான பதிலை பெற்றுக்கொண்டு தேவனுடைய இரக்கத்தையும் பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் நீ ஆண்டவருக்கு சாட்சியா நிக்காம தேவன் உனக்கு செய்த நன்மைகளை ஒரு 10 பேருக்கு சொல்லாம மௌனமாயிருப்பது தேவ சித்தம் அல்லவே அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில தேவன் செய்திருக்கிற எல்லா அற்புதங்களையும் எல்லா நன்மைகளையும் எத்தனை பேருக்கு சொல்லக்கூடுமோ அத்தனை பேருக்கு நீ சொல்ல வேண்டும். ஆஸ்துமா இருக்குன்னு வச்சுக்கலாம், எவ்வளவோ மருந்து பயன்படுத்திட்டீங்க, ஆனா உங்களுக்கு இருக்கிற அந்த ஆஸ்துமா குறையவே இல்லை. சரி, ஒரு இடத்துக்கு போனீங்க, அந்த டாக்டர் கொடுத்த மருந்தை யூஸ் பண்ணப்போ உங்க ஆஸ்துமா குறைஞ்சிருச்சு. இப்ப யாராவது, அதாவது ஆஸ்துமாவோட இருக்கிற யாராவது நீங்க சந்திக்க நேர்ந்தா அந்த டாக்டரை பத்தி நீங்க சொல்லுவீங்களா இல்லையா? உன்ன மாதிரி தான் நானும் ரொம்ப சஃபரான. ஃபார் எக்ஸாம்பிள், மெட்ரோல போயிட்டு இருக்கிறீங்க, உங்க பக்கத்துல இருக்கிறவர் மூச்சு விட கஷ்டப்படுறாரு, நீங்க கேட்கறீங்க என்னன்னு, அவர் ஆஸ்துமான்னு சொல்றாரு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நானும் ஆஸ்துமாவில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்படிங்களா? அப்புறம் எப்படி குறைஞ்சது? குறிப்பிட்ட டாக்டர் கிட்ட போனப்பதான் குறைஞ்சது. சொல்லுவீங்களா மாட்டீங்களா? சொல்லுவீங்களா மாட்டீங்களாங்க? நீங்க பாக்குறது எப்படி இருக்குன்னா, பிரதர் அனாவசியமா ஆஸ்துமாலாம் எங்களுக்கு ஒட்ட வைக்காதீங்க பிரதர்னு சொல்றோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒட்ட வைக்கலாம் முடியாதுங்க. அதாவது ஒரு வேளை நீ ஏதாவது ஒரு பிரச்சனையில இருந்து வெளியே வந்திருக்கும் போது உன்னை அதிலிருந்து வெளியே கொண்டு வந்த நபரை குறித்து நீ உனக்கு பக்கத்துல அதே பிரச்சனையில போராடுறவங்களுக்கு நீ சொல்ல மாட்டியா? கட்டாயமா சொல்லுவ. அப்போ அதனால என்ன நடக்கும்? எந்த டாக்டர் நல்ல மருந்து கொடுத்து உன்னுடைய வியாதியை குணமாக்குனாரோ அந்த டாக்டரை பத்தி நீ பேசுவியா மாட்டியா? கண்டிப்பா பேசுவ. அப்படி பேசுறதுனால நீ என்ன செய்யற? அந்த டாக்டரை நீ பெரிய ஆள் ஆக்குறியா இல்லையா? கண்டிப்பா பெரிய ஆள் ஆக்குற. பைபிள்ல என்ன இருக்கு தெரியுமா? ஒரு பாடல் கூட நாம பாடுவோம், இயேசுவின் நாமமே இனிதான நாமம். அப்படி நம்ம என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க. ஒரு டாக்டர் நல்ல மருந்து கொடுத்தாலே அவரை பத்தி நாம என்ன செய்யறோம்? இந்த டாக்டரை பத்தி எல்லார்கிட்டையும் சொல்றோம். ஒரு ஹாஸ்பிட்டல்ல நல்ல மருத்துவம் பார்த்தாங்கன்னா நாம என்ன செய்யறோம்? அந்த ஹாஸ்பிட்டலை பத்தி எல்லாருக்கும் சொல்லுவோம். அப்போ உன்னுடைய வாழ்க்கையே தேவன் சரி செய்தால் அந்த தேவனை என்ன செய்ய வேண்டும்?
எல்லோருக்கும் அறிவிக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தேவனை குறித்து 10 இடத்துல 10 பேருக்கு 10 தடவை நீ என்ன செய்யணும்? உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்திருக்கின்ற ஆச்சரிய காரியங்களை தெரியப்படுத்துவதுதான் நீயும் நானும் செய்ய வேண்டிய வேலை, ஊழியம். இப்போ உன்னுடைய வாழ்க்கையில அற்புதம் நடந்திருக்கிற போது எப்படி உன்னால மௌனமா இருக்க முடியும்? மௌனமாக இருப்பது கூடாது. எனவே உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்திருக்கிற அற்புதங்களை கட்டாயமாக ஒரு 10 பேருக்காவது அறிவிப்பதன் மூலமாக அவர்களுக்குள் என்ன வரும்? சொல்லுங்க, விசுவாசம் உண்டாகும். அந்த பெரும்பாடோடு இருந்த ஸ்திரீ 12 வருடங்களாக அந்த நோயினால் அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருந்த போது அவள் வந்து இயேசு கிறிஸ்துவை தரிசித்த போது, இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட போது, அதே இடத்தில் இன்னொரு பிரச்சனையோடு ஒருவன் இருக்கிறான். அவனுடைய பெயர் யவீரு. ஒரு தடவை அந்த இடத்துக்கு போயிட்டு திரும்ப வரலாம். மார்க் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்திலே கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெபாலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் அவரை கண்டவுடனே அவருடைய பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேலும் கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். ஐயா, என்னுடைய குமாரத்தி, நல்லா கவனிங்க, என்னுடைய குமாரத்தி, ஐயா என்னுடைய குமாரத்தி, அதாவது யவீருவின் குமாரத்தி ரொம்ப சின்ன வயசு. அது மாத்திரமல்ல, யவீருவுக்கு அந்த குமாரத்தி ஒரே ஒரு குமாரத்தி, ஒரே மகள். மரணப்படுக்கையில் இருக்கிறாளாம். வாழ்வா சாவா என்கிற போராட்டம், உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலைமை. எந்த நிமிடத்திலும் அவளுடைய உயிர் போகலாம், மறிக்கலாம். அது அந்த பொண்ணோட நிலைமை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யாரோ ஒருவன் இந்த ஜெப ஆலய தலைவனாகிய யவீருவிடத்திலே சொல்லியிருக்கிறான், நீ இயேசுவை போய் பார், அவர் ஆச்சரிய காரியங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். அவர் இறந்து போனவர்களை கூட உயிரோடு எழுப்பியிருக்கிறார். எழும்பி எழும்பி கொந்தளிக்கிற அலைகளை கூட தம்முடைய வார்த்தையினாலே அமர்த்தி இருக்கிறார். குஷ்டரோகிகளை சுகமாக்கி இருக்கிறார். பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுத்திருக்கிறார். நடக்க முடியாதவர்களை நடக்க வைத்திருக்கிறார். ஒரு முறை போய் உன்னுடைய பிரச்சனைகளை அவரிடத்திலே சொல்லிப்பார் என்று சொன்னபோது யவீரு அதை கேட்டு இயேசுவை தேடி வந்திருக்கலாம். இப்போ யவீருவின் பிரச்சனை என்ன? தன்னுடைய ஒரே ஒரு அன்பு மகள் மரணப்படுக்கையில் இருக்கிறாள், மறிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசுவினிடத்திலே வந்து மன்றாடி, இயேசுவே வாங்க, வீட்டுக்கு வந்து என்னுடைய மகளை சுகமாக்குங்க என்று சொன்னபோது, வா போலாம் அப்படின்னாரு. ஆனா இப்போ நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து மரிக்கும் நிலையில இருக்கிற ஒரு சின்ன குழந்தையை உயிர் பிழைக்க வைப்பதற்காக போகிறார். இயேசுவோடே கூட யவீரு என்று அழைக்கப்பட்ட ஜெப ஆலய தலைவன் மிகுந்த சஞ்சலத்தோடே கூட அவரோடு போகிறான். அதாவது அதை நாம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஹாஸ்பிட்டல்ல ஒரு பாப்பா மரண போராட்டத்தில் இருக்கிறா. ஆப்ரேஷன் பண்ணாலே ஒழிய பழைக்க வாய்ப்பில்லை. அதனால அங்க இருக்கிற ஒரு ஸ்பெஷல் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி, அர்ஜென்ட்டா நீங்க வரணும், ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா இங்க இருக்கிற பேஷண்ட் பிழைக்க மாட்டாங்கன்னு சொல்றப்போ அந்த டாக்டர் ரொம்ப வேகமா கிளம்பி வர்றாரு. யோகிச்சுக்கோங்க, இப்போ இங்க அந்த டாக்டர் யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் யாருங்க? அவரே பரம வைத்தியர். வைத்தியர்களுக்கெல்லாம் பரம வைத்தியர். வீட்டிலே இருக்கிற பாப்பா மரண தருவாயில் இருக்கும்போது இந்த பரம வைத்தியர் வந்து கொண்டிருக்கிறார். அந்த குழந்தையின் தகப்பன் அவரை அழைத்துக் கொண்டு போகிறான். கவலையோடு அவசரமாக போய்கொண்டிருக்கிற சமயத்துல சடனா இயேசு கிறிஸ்து, யாரோ என்ன தொட்டாங்களேயா, தொட்டது யாரு அப்படின்னு கேட்டா, கட்டாயமாங்க யவீருவுக்குள்ள ஒரு எண்ணம் வந்திருக்கும். என்ன ஆண்டவரே இப்ப இந்த கேள்வியெல்லாம் கேட்கறீங்க, அங்கங்க மக சாகர் நிலைமையில் இருக்கிறான், வாங்கய்யா அப்படின்னு வெளிப்படையா கேட்க தைரியம் இல்லை. காரணம் என்னன்னா, அவர் சாமானியமானவர் அல்ல. என்ன யாரோ தொட்டிருக்காங்க. என்ன தொட்டது யாரு? அப்பதான் அந்த ஸ்திரீ வெளியே வர்றா. ஐயா, தொட்டது நான் தான் ஐயா. அப்போ ஏசு, சரிமா நடந்ததெல்லாம் என்னன்னு சொல்லு அப்படிங்கிறார். இதெல்லாம் தேவையாங்க? யவீருவின் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறா. மரண படுக்கையில் இருக்கிற போது ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப வேல்யூவா இருக்கிற போது தேவையா? நடந்த விஷயங்களை குறிச்சு கேட்கறது அந்த இடத்துல தேவையா? அந்த ஸ்திரீயோட லைஃப்ல நடந்த விஷயங்களை கேட்கறது அவசியமா? தேவனிடத்துல வந்து நாம எப்ப பார்த்தாலும் நடக்க வேண்டியவங்களை குறிச்சு தான் பேசுறோம். நடக்க வேண்டிய கல்யாணத்தை குறிச்சு, வர வேண்டிய ஜாப குறிச்சு, பிறக்க வேண்டிய பிள்ளையை குறித்து, கட்ட வேண்டிய வீட்டை குறித்து, களைய வேண்டிய பிரச்சனைகளை குறித்து, பெற்றுக்கொள்ள வேண்டிய வீசாவை குறித்து,
பெற்றுக்கொள்ள வேண்டிய ப்ரமோஷனை குறித்து, இப்படி பெற்றுக்கொள்ள வேண்டிய, அடைய வேண்டிய இப்படிப்பட்டவைகளை குறித்து தான் தேவனிடத்தில் நாம் பேசுகிறோமே தவிர, ஆக்சுவலாக நாம் மறந்து போகிறது என்னவென்றால், கடந்த காலத்திலே தேவன் செய்த நன்மைகள், கடந்த காலத்திலே தேவன் செய்த அற்புதங்களை குறித்து நாம நினைச்சு பார்க்கறது இல்ல, நடந்து வந்ததை கவனிக்கிறது இல்ல. எப்ப பார்த்தாலும் எதிர்காலத்தை குறித்து தான் பேசணும். எதிர்காலத்தில் தேவன் நன்மை செய்யணும்னு ஆசைப்படுறோம். கடந்த காலத்தில் செய்த நன்மைகளை ஏனோ நாம் சொல்லுவதில்லை. இப்ப ஜாக்கிரதையா கவனிங்க. எதிரிலே இருக்கின்ற ஒரு பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்று யவீரு ஆசையோடு நிற்கிற போது, அந்த நிமிஷத்தில் தான் ஒரு ஸ்திரீயினுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. நடந்து முடிந்த அற்புதத்தை குறித்து இயேசு சொல்லுகிறார். சரி, என்ன நடந்ததுன்னு சொல்லு, நடந்தவைகளை சொல்லு. அப்ப அந்த ஸ்திரீ சொல்றா, ஐயா 12 வருடம் நான் பயங்கர கஷ்டப்பட்டேன்யா. இதுக்காக நான் எத்தனையோ டாக்டர்ஸை பார்த்துட்டேன், என்னென்னவோ மருந்துகள்லாம் யூஸ் பண்ணிட்டேன், எவ்வளவோ பணத்தை செலவழிச்சிட்டேன். ஆனா எந்த மாற்றமும் இல்லைங்க. பணமெல்லாம் செலவாயிடுச்சு, இருந்த நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு ஆகி போயிட்டேன். ஆனா யாரோ வந்து சொன்னாங்க, அம்மா வந்து பார்த்தா சரியாயிடும் அப்படின்னு. 12 வருஷங்களா அந்த நோயால கஷ்டப்படுறேன்யா. இனி செத்து போயிடுவேன்னு தான் ஏன் நினைச்சேன். ஏன்னா இதுக்கு மேல வைத்தியம் பண்றதுக்கெல்லாம் என்கிட்ட பணமே கிடையாது. கையில பணம் இருந்த போது கூட எந்த வைத்தியராலையும் என் பிரச்சனைக்கு தீர்வு தர முடியல. இது 12 வருஷ பிரச்சனையா. இதெல்லாத்தையும் சொல்லும் போது யவீரு கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். நானும் கூட பணம் இருக்கிறவன் தான். இருக்கிற பணத்தெல்லாம் செலவழிச்சு பெரிய பெரிய டாக்டர்கிட்டெல்லாம் கூட்டிட்டு போனேன் என் மக. ஆனா சரியாகல. இந்த அம்மாவும் கூட வைத்தியர்களை பார்த்துருக்காங்க, ஆனா சரியாகல. என் மகளுக்கும் வைத்தியர்களை பார்த்துட்டோம், சரியாகல. ஐயா, என் பணமெல்லாம் செலவாயிடுச்சு, இனி சாகிறத தவிர வேற வழி இல்லைன்னு தான் நினைச்சேன். என்னுடைய மகளும் கூட அவ்வளவுதான், பிழைக்க மாட்டாள்னு தான் நினைச்சேன். அவனே சொல்றான், என் மகள் மரண தருவாயிலே இருக்கிறாள். அப்படின்னா என்ன அர்த்தங்க? நான் இதுவரைக்கும் செய்த வைத்தியம் எல்லாம் வீணும் விருதாவுமாய் போய்விட்டது. எனவே என் மகள் மரிக்கும் தருவாயில் இருக்கிறாள். இப்பொழுது இங்கே இந்த ஸ்திரீ சொல்லிக் கொண்டிருக்கின்ற அவளுடைய சாட்சி, தன்னுடைய மகளுக்கு இருக்கின்ற பிரச்சனை, இந்த ரெண்டுக்கும் ஒற்றுமை இருக்கா இல்லையா? நிறைய ஒற்றுமை இருக்குங்க. இப்போ அந்த ஸ்திரீ இயேசுவினிடத்திலே சொல்லுகிறாள், ஏசப்பா இது 12 வருஷ பிரச்சனை. யவீரு நினைத்திருப்பான், இயேசுவே என்னுடைய மகளுக்கும் 12 வயசுயா, 12 வயசு பிரச்சனை. அந்த ஸ்திரீ சொல்றா, ஐயா நான் எத்தனையோ வைத்தியர்களை பார்த்துட்டேன்யா. யவீரு கூட நினைச்சிருப்பான், நானும் எத்தனையோ வைத்தியர்களை பார்த்துட்டேன்யா. ஸ்திரீ சொல்ற, எவ்வளவோ பணத்தை செலவு பண்ணிட்டேன். யவீருவும் நினைச்சிருப்பான், நானும் எவ்வளவோ பணத்தை செலவழிச்சிட்டனே. எந்த வைத்தியரும் எந்த வைத்தியமும் என்னுடைய நோயை குணப்படுத்தவே முடியல ஏசப்பா. எந்த வைத்தியமும் என்னுடைய மகளை கூட சுகப்படுத்தவில்லையே. உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டேன், நான் உடனே சுகமாகிவிட்டேன். யவீருக்கு தெள்ள தெளிவா புரிஞ்சிருக்கும், இந்த இயேசு சாமான்யமானவர் அல்ல. கைதட்டிய அன்பு சகோதர சகோதரிகளே, அங்க அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பிரசித்தப்படுத்தியது யாருங்க? யாருங்க? நன்மையை பெற்றுக்கொண்ட ஸ்திரீ. இயேசுவின் நாமத்தை யார் பிரசித்தப்படுத்த வேண்டும்? இயேசுவின் நாமத்தை யார் பெருமைப்படுத்த வேண்டும்? சத்தமா சொல்லுங்க. நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள் தான். நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற ஆசீர்வாதங்களை காட்டிலும் என் தேவன் ஏற்கனவே உனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அளவுக்கு அதிகமானவை என்பதுதான் உண்மை. எனவே நீ என்ன செய்ய வேண்டும்? நன்மையை பெற்றுக்கொண்ட நீயும், நன்மையை பெற்றுக்கொண்டிருக்கிற நானும் அவருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ண வேண்டும். மறந்துடாதீங்க. பரிசுத்தமுள்ள பிதாவே, தெளிவாய் திட்டவட்டமாய் இன்றும் எங்களோடு பேசியிருக்கிறீரப்பா. ஒரு புதிய கோணத்திலே என்னையும் எங்களையும் பலப்படுத்தி, என்னையும் எங்களையும் ஆறுதல் படுத்தி, என்னையும் எங்களையும் ஆண்டவரே தைரியப்படுத்தி, கடந்த காலத்தில் எங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகளை செய்தீரோ, நீர் செய்த அந்த நன்மைகளுக்காக அவைகளை நாங்கள் நினைவில் வைத்து ஞாபகப்படுத்திக் கொண்டு அதற்காக உம்மை மனப்பூர்வமாய் துதிக்க வேண்டும். நன்றி இருதயத்தோடு இருக்க வேண்டும். எங்கள் விசுவாசத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் பகிர்கிற எங்கள் சாட்சி அநேகருக்கு ஆசீர்வாதகரமாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற மேன்மையான ஆசீர்வாதங்கள், மேன்மையான ஊழியம்,
மேன்மையான உம்முடைய காரியங்கள் நாங்கள் கண்ணார காண்பதற்கான ஆதாரம். கடந்த காலத்தில் நீர் எங்களுக்கு செய்திருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில் நாங்கள் விசுவாசித்தால் நாங்கள் நினைத்ததைக் காட்டிலும் வேண்டிக் கொண்டதைக் காட்டிலும் அதிகமாய் எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதற்கு நீர் போதுமானவர் என்று உம்மையே மகிமைப்படுத்தி கனப்படுத்தி இந்த வார்த்தைகள் மூலமாக என்னுடைய விசுவாசத்தை, எங்களுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்பியதற்காக உமக்கே நன்றி செலுத்தி ஒரு அற்புதமான ஃபார்முலாவை, சத்தியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக உம்மையே துதித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72